வெரிஃபிகேஷன் இல்ல இவிஎம் ஃபைனல் கிடையாது. நீங்க ஃபுல்லும் திருப்பி கவுண்ட் பண்ணணும். பட் அது பண்ணதா இது வரைக்கும் எதுவுமே எங்க பண்ணிருக்கீங்க? மிஸ் மேட்ச் இருக்குன்னு ஓப்பனா சொல்றாங்கல்ல. நான் என்ன கேட்கிறேன், அப்படியே உண்மையிலே மிஸ் மேட்ச் இருந்ததுன்னு சொல்லி கேஸ் இருந்தது இல்லையா? அதுக்காக ஒரு கமிட்டி இருக்கு, பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஆன் கவர்மெண்ட் அஷூரன்சஸ்னு ஒன்று இருக்கு. அந்த கமிட்டி வந்து இந்த மிஸ் மேட்ச் வருன்ற புகார் வந்ததுக்கு அப்புறம் தரவுகளை கேட்டது. 2020 இருந்து 5 முறையோ 6 முறையோ எலெக்ஷன் கமிஷனுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. எது? பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஆன் கவர்மெண்ட் அஷூரன்சஸ். ஒரு தடவை கூட 4 வருஷமா தரவுகளே கொடுக்கல. ஏன் எலெக்ஷன் கமிஷன் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு கொடுக்கல? எதை மறைக்கிறீங்க அங்க? சரி, தற்போது ஒரு அண்மை செய்தி வந்திருக்கு, நம்ம பார்த்துலாம். வேளச்சேரி வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களிக்கிறார் ஆளுநர் RN ரவி அவர்கள். தற்போது அவருடைய ஜனநாயக கடமையை தற்போது அவர் வேளச்சேரி வாக்குச்சாவடி மையத்தில் அவர் ஆற்றி வரக்கூடிய இந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காலை முதலே தமிழ்நாட்டின் பல்வேறு முக்கிய தலைவர்களும் முக்கிய திரை பிரபலங்களும் விறுவிறுப்பாக வந்து வாக்களை செலுத்திய வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது வேளச்சேரி வாக்குச்சாவடி மையத்தில் தற்போது தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்கள் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வரக்கூடிய இந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நம்முடன் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியன் நம்முடன் இணைகிறார். வரவேற்கலாம் சார். வணக்கம். 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 வாக்குப்பதிவு விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. 11 மணி கன்சாலிடேட்டட் டேட்டா ஒன்றும் வரல. லாஸ்ட் டைம் 9 மணி நிலவரம் தான் வந்திருக்கு. அதுல 12.55 அப்படின்றது தமிழ்நாட்டுடைய ஆவரேஜா இருக்கு. நகர்ப்புறங்கள்ல வழக்கம் போல் குறைவா இருக்கு, பட் கடந்த முறையோட கொஞ்சம் அதிகமா இருக்கு. கிராமப்புறங்கள்ல ரொம்ப விறுவிறுப்பா வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார்? இதுல எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப இந்த நேரம் வரைக்கும் நமக்கு சரியான தகவல்கள் இல்லை. ஒரு 15% வந்து தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிறார்கள். அப்ப இந்த நேரத்துக்கே 11 மணிக்கே ஒரு 15 லேட்டஸ்ட் டேக்கிட்டாஸ் ஈவன் ஒரு 18 அது மாதிரி வச்சிருந்தாலும் கூட ஒரு 5 மணி வரைக்கும் எவ்வளோ ஓட்டு போடுவாங்க? இனிமேல் வந்து ரொம்ப வெயில் அதிகமாக போக போகுது. அந்த வெயிலில் எவ்வளோ பேர் வரப்போகின்றார்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். போன தடவையாக இருக்கட்டும், அதற்கு முதல் தடவையாக இருக்கட்டும், அப்போல்லாமும் ஒரு 73%, 72-73% தான் இருந்திருக்கு. அதை தாண்டுமா அப்படிங்கிற பிக் கொஸ்டின் மார்க் இருக்கின்றது. எனக்கு முன்னாடி பேசின நண்பர் கார்த்திகேயனாக இருக்கட்டும், அல்லது இவராக இருக்கட்டும், ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும், பாக்கியா இருக்கட்டும், அவங்க என்ன சொன்னாங்க, முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா, முன்னாடிலாம் சார் நான் எலெக்ஷன்ஸ் நேரத்தில் ஒரு சில கட்சிக்காக நான் வேலை செய்திருக்கின்றேன். அந்த சமயத்துலலாம் யாரெல்லாம் ஓட்டு போட முடியல, வயசானவங்க, பெண்கள் சில பேர் கொஞ்சம் கூச்சப்பட்டு வராமல் இருக்கிற